சாலை விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞர் தனது விபத்து வழக்கு குறித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியிடம் கேட்டுள்ளார். ஆனால் தான் கூறிய வழக்கறிஞரை அணுகாமல் பாதிக்கப்பட்ட நபர் வேறொரு வழக்கறிஞரை நியமித்ததால் ஆத்திரமடைந்த அந்த அதிகாரி இளைஞரை மரியாதை குறைவாக பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சார் மகேந்திர பேசுறேன் சார். யாருங்க மகேந்திரன் நீங்க? சார் இப்போ ரீசெண்டாக இது ஈஸ்ட் தாம்பரம் எம்டிசி காலேஜ் தாண்டி ஆர்ஆர் பிரியாணி கடையாண்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல சார், 2 வீலர் ரேபிட்டோவில். பேசுறீங்க வாங்க நீங்க. யாரு தெரியலையா? எந்த மகேந்திரன் பேசுறது? நெல்சன்ற ஒரு கூட இறந்துட்டாரு சார். ராங்வேல வந்து ஆமா திருட்டு பையன் தான் நீ பேசுற? திருட்டு பையன் தான். யார் சார்? திருட்டு பையன் தான் பேச அறிவில்லையா உனக்கெல்லாம்? யார் சார்? சார் நான் அவர் கூட ஓட்டு போனவர் சார். தெரியும், ஒண்ணுமே சொல்றேன் மரமண்ட. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீ வந்து ஊருல டமா அடிப்பியா? என்னது சார்? சோறு திட்டு வேற என்ன திண்டியா நீ? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? ஐயா போன சென்னை தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நிலையில் பார்ட் டைமாக ராபிடோவும் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நெல்சன் என்பவரை ஏற்றிக்கொண்டு பெரும்பாக்கத்திற்கு சென்றுள்ளார். தாம்பரம் வேளச்சேரி சாலை சேலையூர் அடுத்த மகேஸ்வரி நகர் பகுதியில் உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் குடிபோதையில் வந்த 2 நபர்கள் மகேந்திரன் ஓட்டி வந்த வாகனத்தின் மீது பலமாக மோதியுள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மகேந்திரன் மற்றும் அவருடன் பயணித்த நெல்சனுக்கு காயம் ஏற்பட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நெல்சன் தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டிய மகேந்திரனுக்கு கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டு தற்போது வரை சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வுத்துறை எழுத்தாளரான ஹரி என்பவரிடம் மகேந்திரன் வழக்கு ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என கேட்டுள்ளார். அதற்கு போக்குவரத்து புலனாய்வு எழுத்தாளர் ஹரி மகேந்திரனை விரட்டும் தோணியில் பேசியதோடு, நீ சோறு தின்கிறாயா அல்லது வேறு எதையாவது தின்கிறாயா என கேட்டு மிரட்டிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீ வந்து ஊருல டமா அடிப்பியா? என்னது சோறு திட்டு வேற என்ன திண்டியா நீ? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? ஐயா போன எழுத்தாளர் ஹரி இந்த விபத்து குறித்து மகேந்திரனிடம் தான் கூறும் வழக்கறிஞரை அணுக கூறியதாகவும், மகேந்திரன் வேறு ஒரு வழக்கறிஞரை இந்த வழக்கு தொடர்பாக நியமித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்ததாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகளை விசாரிக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் தாங்கள் கூறும் வழக்கறிஞர்களை வழக்காடிகளாக நியமிக்க வைப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் இன்சூரன்ஸ் தொகையிலிருந்து வழக்கறிஞருக்கு 30% பணம் கிடைக்கும் என்றும், அதில் ஒரு பங்கு தன்னை சிபாரிசு செய்த காவலருக்கு கிடைக்கும் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால்தான் போக்குவரத்து காவலர் ஹரி தனக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் கிடைக்காத ஆத்திரத்தில் பாதிக்கப்பட்ட நபரை திட்டியதாக கூறப்படுகிறது.